ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். அமெரிக்காவுடைய ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஹாண்டட் ஸ்டோரி, அதாவது ரொம்ப பரவலாக பேசப்பட்ட ஒரு பேய் கதை. இந்த கதை 1800 ஒரு 18th செஞ்சுரி நடந்த ஒரு கதை. அதோடைய தாக்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செஞ்சுரிக்கே இந்த கதையை குழந்தைங்களுக்கும் அடுத்தடுத்து போர்ட்ஸா பேசுவோம்ல, சோ அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்களா. சோ அந்த அளவுக்கு ஃபேமஸான ரொம்ப பயங்கரமான ஒரு ரியல் லைஃப் பேய் ஸ்டோரி. சோ அந்த ரியல் லைஃப் பேய் ஸ்டோரி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ஒரு மாதிரி பெருசா போகும்போது நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா முடிக்க பாக்குறேன். இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்ல ஒரு நபரை கொலை பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த நபருக்கு என்ன ஆச்சு, எதனால அந்த நபர் அந்த பிரச்சனை மாட்டினாரு, செத்தாரா சாகலியா, இதுக்கு நடுவில் யாரு காரணம், நிஜமாவே பேயா இல்ல வேற ஏதாவது இந்த சந்திரமுகி படத்துல வர மாதிரி வேற ஏதாவது அமானுஷமா அப்படின்றத இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் எனிவேஸ் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஸ்பைன் கோல்ட் ஆகுதுலாம் சொல்லுவாங்களா, ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மாதிரி திகிலா தான் இருந்துச்சு. ஸோ ஐ ஹோப் அது உங்களுக்கும் நடக்கும்னு நான் நம்புறேன். ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா? அமெரிக்காஸ் மோஸ்ட் ஃபேமஸ் ஹாண்டட் ஸ்டோரி. இந்த ஹாண்டட் ஸ்டோரிய பெல்விச் ஹாண்டிங் அப்படின்னு சொல்றது உண்டு. நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்ப்போமே. சுமார் ஒரு 18th செஞ்சுரியோட ஆரம்ப காலகட்டங்கள், இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு 1804ல இருந்து பெல் ஃபேமிலி, அதாவது ஜான் பெல் மற்றும் லூசி பெல், அவங்க ஆடம்ஸ் அப்படின்னு சொல்லப்போற ஒரு இடத்துல ரெட் ரிவர் அப்படின்ற மாதிரி ஏரியா இருக்கு போல. சோ அந்த ஏரியால கிட்டத்தட்ட 320 ஏக்கர், அவ்வளவு பெரிய ஒரு லேண்டு. எங்க கொள்ளு தாத்தா வச்சிருந்தாரு நினைக்கிறேன், மேபி வச்சிருக்கலாம். சோ அந்த அளவுக்கு பெரிய ஒரு லேண்ட்ல அவங்க சந்தோஷமா ஒரு வீடு கட்டி தங்களோட குழந்தைங்களோட வாழ்ந்துட்டு வராங்க. சோ 1 இல்ல 2 இல்ல, கிட்டத்தட்ட 6 முதல் 9 குழந்தைகள், அதாவது ஒரு இதுல 6 குழந்தைங்களும் சொல்றாங்க, இன்னொரு இதுல 9 குழந்தைங்களும் சொல்றாங்க. பெருசா டாக்குமெண்ட் சரியா பண்ணதுனால தெரியல போல. சோ நம்ம ஒரு 6ன்னு வச்சுப்போமே. சோ அவங்களுடைய குழந்தைங்களோட 6 குழந்தைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. சூப்பர், செமையா தானே போகுது. ஆரம்பத்துல இப்படித்தானே போகும். நான் மேட்ருக்கு வரேன். சோ இப்ப என்ன ஆகுது, டைம் அப்படியே பாஸ் ஆகுது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபார்ம்ல, அந்த 320 ஏக்கர் ஃபார்ம்ல நம்ம ஜான் பெல் சும்மா ஒரு நாள் அப்படியே அவரோட அந்த ஷார்ட் கன் எடுத்துட்டு ஏதாவது அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போறாரு. ரவுண்ட்ஸ் போகும்போது ஒரு தூரத்துல ஒரு அனிமல் ஒரு கண்ணில் தென்படுது. பக்கத்துல போய் பார்க்கும்போது அந்த அனிமலுக்கு நாய் மாதிரி தான் தெரியுது. ஆனா பக்கத்துல போய் பார்த்தா அந்த காது மட்டும் ஏதோ ராபிட் மாதிரி ஃபீல் ஆகுது. என்னடா நாய் மாதிரி இருக்குது, ராபிட் காது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பயத்துல அதை சுட்டுறாரு. சுட்டன்னா அப்படியே குண்டு போகுது, அது மேல படுது. அதுக்கப்புறம் அந்த மொமெண்ட்ல இருந்து நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி என்னமோ சரியில்லையேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மைண்ட் இன்னும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாவே இருந்திருக்கு. அப்படியே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு தன்னுடைய மனைவி கிட்ட ஷேர் பண்றாரு. இந்த மாதிரி நான் உன்னை பார்த்தேன், நாய் மாதிரி இருந்தது, ஆனா ராபிட் காது மாதிரி இருந்தது, சுட்டுட்டேன், ஆனா என்னமோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்கேன்னு சொல்றாரு. இதை தொடர்ந்து அடுத்தடுத்த இரவுகள், நைட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, எல்லா நைட்லயுமே அவங்களுடைய வீட்டு, அதாவது பவுண்டரி, அதாவது வீட்டுக்கு வெளில நான் சொல்றேன், யாரோ கதவை தட்டுற மாதிரியும் செவுத்த தட்டுற மாதிரியும் மேல இருந்து யாரோ டொப் டொப்புன்னு தட்டுற மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாம் வினோதமா கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. சரி, ஏதாவது அனிமல் வந்திருக்கும், ஏன்னா 320 ஏக்கர் லேண்ட் இல்லைங்களா, அப்படின்னு சொல்லி இனிஷியலா ஃப்ரீயா விடுறாங்க. ஆனா டெய்லியும் சொல்லி வச்ச மாதிரி இந்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்குது. சரி, ஓகே அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே, என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்கன்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே அந்த சவுண்ட்லாம் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் லைட்டா ஃபேமிலியா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் அவருடைய பசங்க எல்லாருமே நைட் ஆனா ஓடி அப்பா என்னமோ சவுண்ட் கேக்குது, என் கட்டலுக்கு அடியில் ஏதோ கேட்கற மாதிரி இருக்குது, எலிலாம் ஓடுற மாதிரி இருக்குது, சம்திங் இஸ் நாட் ரைட்னு சொன்னா இவருக்கும் லைட்டா பயந்து ஒத்திக்குது. ஆஹா, ஏதோ பிரச்சனை தான் போலியடா, என்னடா பண்றது அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் அதுக்கு அடுத்த கட்டம் போயிட்டு வீட்டுல உள்ள ஆட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இவர் பேரு ஜான் இல்லைங்களா, ஜான் பெல் பேரு சொல்லி ஏதோ காத்துல அப்படியே ஒரு ஃபீமேல் பேசுற மாதிரி, லூசி இவங்க ஒய்ஃப், அவங்க பேரை சொல்லி ஐ மீன் அந்த ஃபீமேல் சவுண்ட் கேட்கிற மாதிரி ஒரு மாதிரி இப்ப ஃபேமிலியே ரொம்ப டர் ஆயிடுது. சரி, இப்படியே விட்டா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜான் பெல் என்ன பண்றாருன்னா அவரோட ஃப்ரெண்டு போய் பாக்குறாரு. ஃப்ரெண்டு பேர் ஜான்சன் சொல்லிட்டு பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு நாள் நைட்டு தங்குங்க, அப்பதான் அவங்களுக்கு நான் சொல்றது புரியும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராரு. அவரும் தங்குறாரு. தங்குனவருக்கு கண்ணத்துல அறையெல்லாம் விழுந்து ஏய் யாரு நீ, ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ற இந்த ஃபேமிலி எல்லாம் சொல்லி என்னமோ கேட்டு போயிடுறாரு. சோ அதுக்கப்புறம் இந்த கதை நம்ம ஜான்சன் தங்கினதுக்கு அப்புறம் இன்னும் பரவலாக நிறைய பேருக்கு இது ஸ்ப்ரெட் ஆகுது. அவங்க ஒரு ஏதோ பூத் பங்களாப்பா அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க.
அந்த டைம்ல தான் ஒரு சில மனிதர்கள் அந்த வீட்டுல இருக்கும்போது ஒரு சவுண்டு கேக்குது. இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன், நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் என்னுடைய போன் வந்து கிராக் ஆயிடுச்சு. ஏன்னு எனக்கு தெரியல. பயங்கரமான பெயின் எனக்கு இருந்துச்சு. ஒரு மாதிரி நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். அதே மாதிரி அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்னுடைய பல்லு ஒண்ணு காணாம போச்சு. சோ அது வந்து இங்கேயோ தான் அந்த வீட்டுக்கு கீழே சம்மாரி இருக்கு. நான் வந்து தேட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்டிருக்குது. அதை பார்த்தோன்னே, ஓ பல்லு தான் பிரச்சனை, பல்ல திருப்பி கொடுத்துட்டா அந்த ஓடிடும் போலான்னு சொல்லிட்டு பல்ல போய் தேடி இருக்காங்க. பெருசா எந்த பல்லுமே கிடைக்கல. அதே மாதிரி இன்னொரு டைம்ல என்ன வாய்ஸ் சொல்லியிருக்குன்னா, இந்த மாதிரி நான் வந்து கடவுள்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, தூண்லையும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார். அந்த மாதிரி வந்து நான் எங்கேயுமே இருப்பேன், இங்கேயும் இருப்பேன், அங்கேயும் இருப்பேன், எங்க வேணா இருப்பேன்ற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரியும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு அந்த சோகால்டு கோஸ்ட் வந்துட்டு ஹிண்ட் கொடுத்துருக்கு. என்னடா ஒரே தலைவலியா போச்சு, என்ன பண்றதுன்னே தெரியலையேன்னு சொல்லி பார்க்கும்போது தான் திடீர்னு இந்த கேஸ் அப்படியே இன்னொருத்தவங்க மேல ஷிஃப்ட் ஆகுது. அவங்க பேர் வந்து கேட் பேட்ஸ் கேட் பேட்ஸ் அப்படின்றவங்க. கேட் பேட்ஸ் வச்சுப்போம். ஸோ கேட் பேட்ஸ் யாருன்னா அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒருத்தங்க. இவங்களை பெருசா அந்த ஏரியால இருக்கிற மக்களே ஒரு மாதிரி வந்து இது ஏதோ ஒரு சூனியக்காரி பொம்பளைப்பா அந்த மாதிரி தான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேட் பேட்ஸுக்கும் நம்ம ஜான் பெல்லுக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு தகராறு இருந்திருக்கு போல. அது ஒரு பிசினஸ் விஷயமாக அதை நான் விட்டுருவோம், ஏதோ தகராறு. ஸோ அதன் காரணமாக இந்த சூனியக்காரி தான் என்னமோ வந்து மந்திரிச்சு விட்டு மந்திரம் போடுறான்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரியை சார்ஜ் பண்ணி போக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் இது காரணம்னு தெரிய வந்திருக்குது. இதுக்கு நடுவுல திடீர்னு பெட்சி, அதாவது இவங்களுடைய ஒன் ஆஃப் த ஒரு பொண்ணு, அவங்களுடைய மேரேஜ் வந்து நெருங்கிட்டே வருது. அந்த டைம்ல என்ன ஆகுது, அங்க இருக்கிற அந்த பேய் என்ன சொல்லியிருக்கு, நீ இவனை மேரேஜ் பண்ண கூடாது, பண்றதுக்கும் நான் விட மாட்டேன், அதை மீறி நீ இவனை மேரேஜ் பண்ணனா உன்னுடைய அப்பா அம்மா 2 பேரையும் நான் வந்து தீர்த்து கட்டிடுவேன் அப்படின்னு சொன்னா அந்த பெட்சிக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் அப்படி போட்டு என்ன பாடப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பையனை மேரேஜ் பண்றதுல இருந்தே அந்த பொண்ணு வந்து வெளியே வந்துடுறாங்க. அண்ட் ஒரு நாள் வந்து அந்த கோஸ்ட் ஆர் அந்த பேய் என்ன சொல்லுதுன்னா, ஜான் பெல் எனக்கு தேவை, அவன் வந்துட்டு நல்லவன் கிடையாது, அவனை நான் வந்து கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பயங்கரமா பரவுது. இவ்வளவு நடந்தும் ஏன்டா அவங்க வீட்டு விட்டு போலன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நான் ஆட்டோமேட்டிக்கா எழுது, எனக்கு தான் வருது. ஆனா ஏன் அவங்க விட்டு போலன்னு தெரியல. மேபி 120 ஏக்கர் விட்டுட்டு எப்படிங்க போறது, அதனால போகாம இருந்திருக்கலாம். பட் எனிவேஸ் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஆமா கஷ்டம் தான். சரி விட்டுருங்க. சரி ஓகே, இப்போ பிரச்சனை அப்படியே வந்து போயிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, ஆண்ட்ரூ ஜாக்சன் அப்படின்ற ஒருத்தர், யாரா இவருன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 1920 லேட்ஸ்ல வந்துட்டு அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஆனவர். ஸோ ரொம்ப அப்போ அது அப்பால அந்த பக்கம். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு, சாரி 1800 சாரி. ஸோ அவர் என்ன பண்றாரு, இங்க வராரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு. அப்போ அவர் ஏதோ வேற ஒரு ஹையர் அபிஷியல் போஸ்ட்ல இருந்து போல. ஸோ கிட்டத்தட்ட ஃபியூச்சர் பிரசிடென்ட்னு சொல்லலாமா, ஓகே ஃபியூச்சர் பிரசிடென்ட் ஆக போறவரே வந்து இந்த மாதிரி இந்த ஃபேமிலி நம்ம ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு அவரோட ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வரும்போது நிறைய தடங்கள்லாம் வருது. பேசிக்கா இவர் தான் அந்த பேய் ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தடங்கள்லாம் வருது. வந்து அங்கேயே தங்குறாரு. தங்கி ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா அந்த அன்னைக்கு நைட்டே அங்க தங்கி இருந்த ஆட்கள்லாம் பதறி அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. ஐயோ சாமி என்ன விட்டுருங்க சாமின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்தும் கடைசியா எதுவுமே வேலைக்கு ஆகல. ஃபைனலா ஆன் ஒன் ஃபைன் டே 1820 வருடம் நம்ம ஜான் பெல் படுத்த படுக்கை ஆயிடுறாரு. ரொம்ப உடம்பு சரியில்லாம போய் என்ன டாக்டர் வந்து என்ன வைத்தியம் பார்த்தாலும் ஒண்ணுமே கேட்காம போய் கிட்டத்தட்ட டிசம்பர் 20 1820 வருஷம் ஜான் பெல் இயற்கை எய்துகிறார். ஸோ எப்படி என்ன நடந்துச்சு யாருக்கும் ஒண்ணுமே புரியல. ஆனா வந்து சந்தேகப்படும் விதமாக அந்த வீட்டுல ஒரு பிளாக் கலர் ஒரு போர்ஷன் இருந்திருக்கு. போர்ஷன் சொல்றது நான் ஒரு லிக்விட் மாதிரி ஒன்று இருந்திருக்கு. ஸோ அது என்னடான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது வந்துட்டு விஷம் அப்படின்னு தெரிய வருது. ஒருவேளை தெரியாம அந்த விஷம் குடிச்சுதான் இறந்துட்டாரா, இல்ல நிஜமாலுமே வந்துட்டு பேய் தான் கொன்னுச்சா, இல்ல அந்த பயம் நம்மள ஏதாவது பண்ணிடுமோ, நம்ம ஃபேமிலி ஏதாவது பண்ணிடுமோ, நம்ம வந்துட்டு முடிஞ்சோன்ற பயத்திலே இறந்துட்டாரான்றது இன்ன வரைக்கும் தெரியல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் திருப்பி வந்து கேட்டிருக்கு அவங்க ஃபேமிலிக்கு, 7 வருஷத்துக்கு அப்புறம் நான் திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சொன்ன மாதிரியே 7 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பேய் வந்ததாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1900 சம்திங் ஒரு 25-35 அந்த வாக்குல மறுபடியும் அது வந்துட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. அண்ட் இன்னொரு கதை பாத்தீங்கன்னா, அந்த பேய் அங்கிருந்து போகவே இல்லை, அங்கேயேதான் இருந்தது, கடைசி வரைக்கும் பெல் ஃபேமிலியை வந்துட்டு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதெல்லாமே சொல்லப்படுறதுதான், எது உண்மைன்றது நமக்கு தெரியல. எனியோ ஓகே, இதுதான் வந்துட்டு இந்த பெல் விச் ஹாண்டிங்கா. ஸோ இதுதான் அந்த கதை.
நான் ஒரு மாதிரி ஓகே தான் இருந்தது. சரி ஓகே, நம்ம அடுத்த கதைகள் மேபி அடுத்த கோஸ்ட் ஸ்டோரிஸ் பார்க்கும்போது இந்த வீடு சார்ந்து இருக்காம வேற ஏதாவது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்க்க ட்ரை பண்ணோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கப்பல் பேய் பார்த்துருக்கோம், ட்ரெயின் பேய் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி வந்து ரோடு பேய் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடு பேய் 2-3 நிறைய பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ தியேட்டர் பேய் கூட பார்த்துருக்கோம். சரி ஓகே, நம்ம அடுத்தது கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற ஏதாவது இடத்துல இருக்கிறத நம்ம ட்ரை பண்ணலாம். பட் எனிவேஸ் இந்த கதை இதோட முடியுது. ஸோ ஜான் பெல் உடைய ஆத்மா சாந்தி அடைய நம்ம வந்து ஆல்ரெடி வேண்டிக்கிட்டோம். தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.